நான் முதல் தத்துவம் ஒன்றுமே தோன்றாததற்கு முன் இருந்தது. நான் என்ற ஒரே ஆதாரம். அது ஒரு உருவமற்றது, அரூபம், எல்லாவற்றுக்கும் மூலமானது, காரணம் இல்லாத காரணம். அதை விளக்குவதற்காகவே அந்த அரூபத்தை மனித அறிவு புரிந்து கொள்ள ஒரு சிறு அணு என்று எடுத்துரைக்கப்படுகிறது. நான், பரம்பொருள். இந்த நான் என்பதே கடவுள், இயற்கை, பிரபஞ்சம் என்று மனிதன் தனது அறிவின் அளவுக்கேற்பேரிட்டது. உருவம் எவ்வாறு தோன்றியது? ஒரு சிறு ஆலவிதை, வேர், பட்டை, கிளை, இலை, பூ, பழம் என பல வடிவங்களாக விரிகிறது. அதேபோல் ஒரே நான், பல பொருள்கள் என்று பல செயல்கள். நான் என்ற துணிவு, நான் என்ற உணர்வு, அகம், சுய உணர்வு இல்லாமல் எந்த செயலுமே நடைபெறாது. நான் நினைக்கிறேன், நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன். இதன் அடிப்படை சக்தியே நான். நான், கடவுள். ஒரே நான் ஒரு நிலைமையில் இருந்தபோது எந்த செயலும் இல்லை, சுத்த நிலை. அதே நான் பலவாக வெளிப்பட்டபோது படைப்பு, செயல், இயக்கம். இதற்கே நாம் கடவுள் என்று பெயர் வைத்தோம். நான் முன்னிலை. நான் தோன்றுவதற்கு முன் அன்பு இல்லை, இன்பம் இல்லை, துன்பம் இல்லை, தன்மை கூட இல்லை, முழு அமைதி, அப்சல்யூட் நிலை. இறுதி உண்மை ஒரு மனிதன். நான் மனிதன் என்று சொல்வதை விட உண்மையில் நான் கடவுள் என்று உணர்ந்தால்தான் அவன் தனது மூலத்தை உணர்கிறான். சுருக்க பொன்மொழி: நான் என்பது ஒரு வார்த்தை அல்ல, அது பிரபஞ்சத்தின் மூல சக்தி. ஒரே நான் பலவான போது உலகம், அதே நான் ஒன்றான போது கடவுள்.